டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சியை கைப்பற்றும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் கட்சியான ஆம் ஆத்மி, பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவியது. மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு 36 இடங்களை பெற வேண்டும் எனும் நிலையில் பாஜக பெரும்பான்மை பெறும் என கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக 41 இடங்களிலும் ஆம் ஆத்மி 21 இடங்களிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக CNN நியூஸ் 18 கணித்துள்ளது. இதேபோல டைம்ஸ் நவ், NDTV, ரிபப்ளிக், மேட்ரிஸ் ஆகிய நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின்படி பாஜக 35 முதல் 40 இடங்கள் வரை வெற்றி பெறக்கூடும் எனவும் ஆம் ஆத்மி கட்சிக்கு 32 முதல் 37 இடங்கள் வரை கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக 49 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என பிமார்க் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி அதிகபட்சமாக 2 இடங்கள் வரை மட்டுமே பெற வாய்ப்புள்ளதாக அனைத்து நிறுவனங்களும் கணித்துள்ளன. இதன் மூலம் டெல்லியில் 11 ஆண்டுகளுக்கு பிறகு ஆம் ஆத்மி ஆட்சியை இழக்கக்கூடும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 68 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த EVKS இளங்கோவன் மறைவை தொடர்ந்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் திமுக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 46 பேர் போட்டியிட்டனர். இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கிய நிலையில் காலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையை ஆற்றினர். 49வது வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு போடுவதாக திமுக மற்றும் நாம் தமிழர் தொண்டர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கைது செய்யப்பட்டனர். மாலை 6 மணி அளவில் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பாக வாக்கு எண்ணும் மையமான சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரிக்கு எடுத்து செல்லப்பட்டன. எந்த புகாருக்கும் வாய்ப்பில்லாத அளவுக்கு இந்த தேர்தல் நடைபெற்றது. இந்த இடைத்தேர்தலில் 67.97 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த தேர்தல்களில் 74.79% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது அதைவிட சுமார் 7 விழுக்காடு வாக்குகள் குறைவாக பதிவாகியுள்ளன. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார் கொசுவண்ண வீதியில் உள்ள வாக்குச்சாவடியில் குடும்பத்துடன் சென்று ஜனநாயக கடமையை ஆற்றினார். பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் திமுக வரலாறு காணாத அளவுக்கு வெற்றி பெறும் என்றார். மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் சார். அதை நம்ம இவ்வளவுதான் சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு, இதுவரையிலும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக இது இருக்கும். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இவ்வளவு பெரிய வெற்றி இருந்ததில்லை அப்படின்ற அளவில் இருக்கும். ஈரோடு சம்பத் நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் மாவட்ட தேர்தல் அதிகாரி ராஜகோபால் சுன்கரா தனது வாக்கை பதிவு செய்தார். அதேபோன்று CSI மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி வாக்களித்தார். திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியது தெய்வீக இணைப்பை ஏற்படுத்தும் தருணமாக அமைந்ததாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் பிரதமர் நரேந்திர மோடி புனித நீராடினார். 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மகா கும்பமேளாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி பிரயாக்ராஜுக்கு சென்றார். அவரை அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து திரிவேணி சங்கமத்துக்கு அரைல் படித்துறையிலிருந்து ஆற்றில் படகு மூலம் மோடி பயணித்தார். அவருடன் யோகி ஆதித்யநாத்தும் சென்றார். தொடர்ந்து ருத்ராட்ச மாலை அணிந்தபடி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். பின்னர் ஆரத்தி காட்டி பிரதமர் மோடி வழிபாடு மேற்கொண்டார். மகா கும்பமேளாவில் புனித நீராடியது குறித்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்ட பிரதமர், திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவது என்பது தெய்வீக இணைப்பை ஏற்படுத்தும் தருணமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார்.
நெல்லைக்கு இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டாடா சோலார் தொழிற்சாலையில் உற்பத்தியை தொடங்கி வைக்க உள்ளார். மதியம் 12:15 மணி அளவில் நெல்லை கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் தொடங்கி வைக்கப்பட உள்ளது. தொடர்ந்து விக்ரம் சோலார் நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டும் முதலமைச்சர் சிப்காட் வளாகத்தில் உணவு பூங்காவை திறந்து வைக்க உள்ளார். மாலையில் பாளையங்கோட்டை மகாத்மா காந்தி காய்கறி சந்தையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர உள்ளார். அதனையடுத்து பாஜக நெல்லை மாவட்ட முன்னாள் தலைவர் தயாசங்கர் உள்ளிட்ட பலர் திமுகவில் முதலமைச்சர் முன்னிலையில் இணைய உள்ளனர். நாளை மாஞ்சோலை மக்கள் மற்றும் மீனவர்களையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திக்க உள்ளார். அதன் பின்னர் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிய 6 மாடி கட்டடத்தை திறந்து வைக்க உள்ளார். முதலமைச்சர் வருகையொட்டி இன்றும் நாளையும் நெல்லை மாநகர பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தூத்துக்குடி மற்றும் திருச்செந்தூர் செல்லும் பேருந்துகள் கொங்கந்தான் பாறை 4 வழிச்சாலை கேடிசி நகர் வழியாக செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மதுரை 4 வழிச்சாலைகளில் வரும் கனரக வாகனங்கள் 2 நாள் நகருக்குள் வர அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 7 பேர் காயமடைந்தனர். விருதுநகர் அருகே உள்ள கோவில் புலிக்குத்தி கிராமத்தில் மோகன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான சத்யபிரபா பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. அங்கு 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வந்த நிலையில் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டது. பயங்கர சத்தத்துடன் வெடிமருந்துகள் வெடித்து சிதறிய நிலையில் பல கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அதிர்வு உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. ஃபேன்சி ரக பட்டாசுக்கான மூலப்பொருட்களின் கலவையை தயார் செய்து கொண்டிருந்த போது வெடிவிபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் படுகாயமடைந்த 6 பெண்கள் உட்பட 7 தொழிலாளர்கள் மீட்கப்பட்டு விருதுநகர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் விபத்து நடந்த இடத்தில் பெண் தொழிலாளி ராமலட்சுமி உடல் கருகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த விபத்து குறித்து வச்சக்காரப்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் பட்டாசு ஆலையின் உரிமத்தை ரத்து செய்து மாவட்ட வருவாய் அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். விபத்து நடந்த இடத்தில் எஸ்பி அரவிந்தன் ஆய்வு செய்தார். இதனிடையே பட்டாசு ஆலை விபத்து தொடர்பாக போர்மேன் செல்வராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். தலைமறைவாக உள்ள ஆலை உரிமையாளர் மோகன்ராஜை போலீசார் தேடுகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்த ராமலட்சுமியின் குடும்பத்துக்கு 4 லட்சம் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான அமைதி பேச்சுவார்த்தையில் அதிமுக பிரதிநிதி மட்டும் கையெழுத்திடாமல் சென்றுவிட்டதாக மதுரை ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரியவந்துள்ளது. வெளியூரைச் சேர்ந்த இருதரப்பை சார்ந்த அமைப்பினர்கள் திருப்பரங்குன்றம் மக்களுடைய பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்க முயற்சி மேற்கொள்வதாகவும் அதனை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஆட்சியர் சங்கீதா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருப்பரங்குன்றம் மலை சர்ச்சை தொடர்பாக திருமங்கலம் கோட்டாட்சியர் தலைமையில் கடந்த 30ஆம் தேதி அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடந்ததாகவும் அதில் உள்ளூரைச் சேர்ந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், மதிமுக, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிக, மக்கள் நீதி மையம், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய முஸ்லீம் லீக் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டத்தில் வெளிநபர்கள் யாரும் தலையிட்டு குழப்பம் ஏற்படுத்துவதை அனுமதிக்க மாட்டோம் என அனைத்து கட்சியினரும் ஒப்புக்கொண்டு கையெழுத்திட்ட சூழலில் அதிமுக பிரதிநிதி மட்டும் கையொப்பமிட மறுப்பு தெரிவித்து சென்று விட்டதாக ஆட்சியர் சங்கீதா குறிப்பிட்டுள்ளார். திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாகவும் மத நல்லிணக்கத்தை பேணும் வகையில் வாழ்ந்து வருவதாகவும் ஆட்சியர் சங்கீதா விளக்கமளித்துள்ளார். திருப்பரங்குன்றத்தில் மதவாதம், இனவாதத்தால் மக்களிடையே பிளவை ஏற்படுத்த பாஜக முயற்சிப்பதாகவும் வெளியாட்கள் மூலம் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ஓட்டேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வட மாநிலங்களைப் போன்று தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த முடியாது என்றார். எச்ராஜா, அண்ணாமலை போன்றவர்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால், எங்கள் முதல்வர் எங்களை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கின்றார். நீங்கள் வட மாநிலங்களைப் போல் இங்கும் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். இங்கே இருக்கின்ற முதல்வர் உறுதிமிக்க முதல்வர். திருப்பரங்குன்றம் பிரச்சனை மூலம் அரசியல் குளிர்காய நினைக்கும் பாஜகவின் வாக்கு சதவிகிதம் எதிர்வரும் தேர்தலில் 0 அடையும் என்றும் சேகர்பாபு எச்சரித்தார். இந்த திருப்பரங்குன்றம் திருக்கோயிலை பொறுத்தளவில் தர்கா, இந்த கோயில் பிரச்சனையில் அவர்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளால் அவருடைய வாக்கு சதவீதம் 0 அடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு விரைவில் தான் செல்லவிருப்பதாகவும் சேகர்பாபு தெரிவித்தார்.
மதுரை திருப்பரங்குன்றத்தில் மீண்டும் இயல்பு நிலை திரும்பியதால் காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் சிக்கந்தர் தர்காவில் வழிபாடு செய்ய பக்தர்கள் மலை மீது அனுமதிக்கப்பட்டனர். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் பாஜக இந்து முன்னணி மற்றும் அதன் ஆதரவு அமைப்புகள் செவ்வாய்க்கிழமை நடத்திய ஆர்ப்பாட்டத்தால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை காலை அமைதி நிலை திரும்பியதை அடுத்து பக்தர்கள் மலைமேல் சென்று வழிபாடு நடத்த அனுமதிக்கப்பட்டனர். எனினும் கூட்டமாகவோ கட்சியினரோ இயக்கங்களோ செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பால், குடிநீர், பிஸ்கட் போன்ற உணவுப் பொருட்களை தவிர மற்ற உணவுப் பொருட்களை கொண்டு செல்ல தடை நீடிக்கிறது. கோவிலுக்குள் போராட்டம் நடத்திய 195 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வியாழக்கிழமை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மற்றும் சிக்கந்தர் பாஷா தர்காவில் வழிபாடு நடத்த இருப்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் ஆலய வழிபாடு செய்ய செல்ல இருக்கிறோம். அதே நேரத்தில் சிக்கந்தர் பாதுஷாவையும் வழிபட இருக்கிறோம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார்.